ஒரு நாள் சிவன் கையில திரிசூலமும் இல்ல, தலையில ஜடையும் இல்ல. அந்த ஒரு நாள் அவர் கடவுளாகவே இல்ல. ஒரு சாதாரண மனிதனா நம்ம வாழற இந்த பூமியில ஒரு கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் மாதிரி சிவன் நடந்து போனார். ஏன் தெரியுமா? இந்த கதைய முழுசா கேட்டா சிவனை நீங்க இனிமே வேற மாதிரி தான் பாப்பீங்க. நம்மளை எவ்வளவு கடவுள் சிவன் நேசிக்கிறார்ல. கதைய முழுசா கேளுங்க, உங்களுக்கே புரியும். தேவர்களும் முனிவர்களும் சிவன் கிட்ட வந்து சொன்னாங்க, மனிதர்கள் கடவுள் நம்பிக்கைய முழுசா இழந்துட்டாங்கன்னு. சிவனிடம் சொல்லி முறையிட்டார்கள். சிவன் சிரிச்சுகிட்டே, மனிதர்கள் என்ன அனுபவிக்கிறார்கள், என்ன உணர்கிறார்கள், அதை கடவுளாக இருந்து நான் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அன்றே ஒரு முடிவெடுத்தார். ஒரு நாள் நான் மனிதனா வாழ்ந்து அந்த அனுபவத்தை புரிஞ்சிக்கணும்னு. சிவன் ஒரு மனித குழந்தையா பிறந்தார். ஒரு சின்ன கிராமத்துல, ஏழை குடும்பத்துல. அந்த குழந்தைக்கு பெயர் கூட வைக்கல. பிச்சைக்கார பையனு தான் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு பசி, அவமானம், யாரும் உதவாத நிலை. அப்போ சிவன் புரிஞ்சுக்கிட்டார், பசியும் வறுமையும் வாட்டி வதக்கும்போது கடவுள் நம்பிக்கையும் மங்கி போயிடும்னு. ஒரு நாள் பசி தாங்காம ஒரு கோவில் வாசலுக்கு வந்தார். உள்ளே அன்னதானம் நடந்துகிட்டிருந்தது. ஆனா நீ உள்ள வரக்கூடாதுன்னு தள்ளிவிட்டாங்க. சிவன் ஒன்னும் சொல்லல. கோவில் வாசல்லையே உட்கார்ந்து கண்மூடினார். அப்போ அவர் மனசுல ஒரு கேள்வி எழுந்தது. என்னை நம்பி வரவனுக்கு நான் எப்படிதான் மன கஷ்டத்தை கொடுக்கிறேனா? இல்லை, என் பெயரை வைத்து யார் இந்த தவறை செய்கிறார்? அதே கோவிலுக்கு ஒரு வயசான அம்மா வந்தார். அவங்க கையில ஒரே ஒரு இட்லி. அந்த அம்மா ஏழை சிறுவன் வேடத்தில் இருந்த சிவன் கிட்ட சொன்னாங்க, கடவுளை தேடாதே கண்ணா, கடவுள் நேரடியா வரமாட்டார், உன் பசிய முதல்ல தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இட்லிய கொடுத்தாங்க. அந்த இட்லிய வாங்கும்போது சிவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு அம்மாவின் கருணை 1000 கடவுளுக்கு சமம். அந்த அம்மா வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. கனவுல சிவன் தோன்றினார். நீ இன்று எனக்கு கொடுத்தது இட்லி இல்லை, உன் இதயம். அந்த அம்மா செஞ்ச சிறிய தானம். காலையில அந்த கிராமமே மாறியிருந்தது. அந்த கிராமமே வறுமை இல்ல, பசி இல்ல. சிவன் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்னா, கோவிலுக்குள்ள நான் இல்லை, பசியில் தவிக்கிறவன் கண்ணீர்ல நான் தான் இருக்கேன். கோவில்ல ஓதுற மந்திரத்துல நான் இல்லை, மனித கருணையில இருக்கேன். இன்னைக்கு நீ யாருக்காவது உதவி பண்ணினா அது சிவனுக்கு பண்ண அன்னதானம். சிவன் கல்லுல இல்ல, நம்ம நடத்தையில தான் இருக்கார். நம்ம மனசுல வன்மத்தை வச்சுட்டு கடவுளை கும்பிட்டாலும் அது கல்லுதான். மனசுல கருணையோட நீங்க எதை கும்பிட்டாலும் அங்கதான் சிவன் இருப்பார். இந்த கதைய ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க சிவன் பக்தராயிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.